ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? given the function f of x என்னன்னு சொல்லியிருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. எவாலுவேட்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னு இருக்குதா. இப்போ இந்த மைனஸ் ஒன்னை கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்க சொல்யூஷன். முதல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னு இருக்கு. ஓகேவா? இந்த மைனஸ் ஒன்னை எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. எக்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன போட போறோம் நம்ம? -1 ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே எழுதிக்கோங்க. -5 அதே மாதிரி இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போறோம்? -1 + 6. ஓகேவா? எப்படி எழுதியிருக்கோன்னு ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க அந்த வேல்யூவை எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ என்ன? -1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. -1 த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? -1 2 டைம்ஸ் போடுவோமா? -1 × -1 போடுவோம். ஸோ 1 1s என்னதான்? 1 தான். இங்கே சைன் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 1 1 தான். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு? வெறும் 1. அடுத்து மைனஸும் இங்கே என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ் 1 5s are 5. பேலன்ஸ் என்ன இருக்கு? ப்ளஸ் 6 இருக்கு. இப்போ பாருங்க எல்லாமே பாசிட்டிவ் சைன், ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம டைரக்டா ஆட் பண்ணிடலாமா? ஸோ 1 + 5 என்னது? 6. 6 + 6 12. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் ஒன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 2a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 2a. ஓகேவா? இப்போ போய் அப்படியே இங்கே அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட போறோம் நம்ம? இப்போ 2a போட போறோம். இங்கே இந்த 2aவை எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் 2a போட்டுட்டேன். 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு அகெயின் ஒரு எக்ஸ் இருக்குது. அப்படிதான் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2a ப்ளஸ் 6. இப்போ என்னது? 2a த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? 2a × 2a. இதான் மீனிங். அப்ப 2a × 2a என்ன? முதல் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4. a × a என்னது? a ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்படியே டைரக்டாவும் நீங்க பார்த்து போட்டுடலாம். 2 2s are 4 a ஸ்கொயர். a × a a ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து மைனஸ். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டூ பிளஸ் என்னது? மைனஸ் தான். 5 2s are 10 a இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. பிளஸ் பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 6. இப்போ நம்மளால இதை ஏதாவது பண்ண முடியுமா? இங்க பாருங்க, இங்க a ஸ்கொயர் இருக்கு, இங்க a இருக்கு, அது கான்ஸ்டன்ட் டேர்ம். ரைட்டா? இதை நம்மளால ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டுடலாம். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 2. ஸோ சிம்பிள். என்ன பண்ண போறோம்? எக்ஸ் இருக்க இடத்துலலாம் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எஃப் ஆஃப் 2. இங்க பாருங்க, இங்க எக்ஸ் இருக்கா. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போறோம்? 2 போட போறோம். 2 ஸ்கொயர் மைனஸ் 5x இருக்கு. 5 எக்ஸுக்கு பதிலாக அகெயின் ஒரு 2 பேலன்ஸ் இருக்குது ப்ளஸ் 6. ஓகே, இப்போ 2னா என்ன மீன்? 2 ஸ்கொயர்னா என்ன மீனிங்? 2வை 2 டைம்ஸ் போடணும் மீனிங். 2 2s are 4 மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ மைனஸும் பிளஸும் மைனஸ். 5 2s are 10. பேலன்ஸ் இருக்குது பிளஸ் 6. ஓகேவா? இப்போ பாருங்க எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்மாக தான் இருக்குது. ஈஸியாக நம்மளால ஆட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் சைனா, ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். 4 + 6 என்னது? 10. பேலன்ஸ் இருக்குது -10. இப்போ +10 -10 என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஓகே, அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் x - 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? x - 1 அப்படியே போட போறோம். ஸோ x - 1 த ஹோல் ஸ்கொயர் -5. அகெயின் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? x - 1 போடணும். பேலன்ஸ் இருக்குது +6.
ஓகேவா? எக்ஸுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸுக்கு பதிலா என்ன போட்டிருக்கோம்? அகெயின் எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதியிருக்கோம் பிளஸ் 6. இப்போ இதை எப்படி பண்ண போறோம்? எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணுவீங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு. அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலானா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு. எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா ஒன்னு, அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இப்ப ஏக்கு பதிலா இங்க என்ன போட போறோம்? எக்ஸ் போட போறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, நம்மளோட ஏ என்னது இங்க? எக்ஸ், பி என்னது? ஒன்னு, பிளஸ் அகைன் பி என்னது நம்மளுக்கு இங்க? ஒன்னு இருக்கு. 1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இங்க பாருங்க 2 இன்டூ எக்ஸ் என்னது? 2x. அடுத்து இங்க என்ன இருக்கு? 1 இருக்குது. ஒன்னு மல்டிப்ளை பண்ணா என்னதான் வரும்? அதே ஆன்சர் தான் வரும். இல்லைன்னா இப்படி கூட மல்டிப்ளை பண்ணுங்க. முதல் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்டூ 1 என்னது? 2 தான். 2 இன்டூ எக்ஸ் என்னது? 2x. ஸோ மைனஸ் 2x. பேலன்ஸ் இருக்குது பிளஸ் 1 எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் என்னதான் நம்மளுக்கு ஆன்சர்? 1 தான். ஸோ 1 அப்படி எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த ஆன்சர், இதை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. ஓகே, இப்ப இந்த டேர்முக்கு வாங்க. 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு. ஸோ இந்த 5 இதாலையும் இதோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். ஸோ மைனஸ் இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ பிளஸ் என்னது? மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் 5x. 5ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 இன்டூ எக்ஸ் என்னது? 5x. அகைன் நீங்க பாருங்க, இங்க என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. இங்க என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. மைனஸும் மைனஸும் பிளஸ். 5 இன்டூ 1 என்னது? 5 தான். 5 1s are 5 தான். ஓகேவா? சைனையும் பார்க்கணும், சைன் சேஞ்ச் பண்ணிடணும், அதை மறந்துடாதீங்க. இங்க சைன் ஒண்ணுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் என்னது? மைனஸ். அதே மாதிரி மைனஸும் மைனஸ் என்னது? பிளஸ். 5 இன்டூ எக்ஸ் 5x, 5 இன்டூ 1 5. புரிஞ்சுதா? பிளஸ் பேலன்ஸ் இருக்குது 6. இப்ப பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் தான் இருக்குது. அதனால எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க 2x இங்க ஒன்னு இருக்குது, இங்க 5x இருக்கு. லைக் டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். லைக் டேர்ம்ஸ்னா எதை சொல்லுவோம்? இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, அதாவது சேமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? லைக் டேர்ம்ஸ். ஸோ இந்த லைக் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன? இங்க சைன் இருக்கு, மைனஸ் இருக்கு. இங்க என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸும் மைனஸ் என்னது நம்மளுக்கு? பிளஸ். பிளஸ் பண்ணி எப்பயும் கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடணும். ஓகேவா? இதுல எது கிரேட்டர் நம்பர்? 5 தான் கிரேட்டர் நம்பர். அப்ப கிரேட்டர் நம்பர் சைனை போடணும். ஆட் பண்ணிக்கலாம். மைனஸும் மைனஸும் பிளஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. 2ஐயும் 5ஐயும் பிளஸ் பண்ணா என்ன நம்மளுக்கு வரும்? 7. 5 + 2 7. எக்ஸ் வேரியபிளையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க, எக்ஸ். ஓகேவா? இப்ப சைன் பாருங்க, மைனஸும் மைனஸும் பிளஸ், அதனால பிளஸ் பண்ணிட்டோம். இப்ப எந்த சைனை தான் போடணும்? நம்ம கிரேட்டர் நம்பர் சைனை தான் போடணும். இதுல எது கிரேட்டர் நம்பர்? 5ஆ 2ஆ? 5 தான் கிரேட்டர் நம்பர். அப்ப கிரேட்டர் நம்பர் சைனை போடணும், மைனஸ்ன்னு. ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 5 6 இருக்கு. ஸோ 1 + 5 6. அகெயின் 6 + 6 12. இதுக்கு மேல அடுத்து ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 1 டைம் தான் இருக்கு, எக்ஸ் 1 டைம் தான் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. இதை ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். வெரி சிம்பிள். தேங்க்யூ.